So in the sumla from the following transactions, state the nature of account and state which account will be debited and which account will be credited. இதுல வந்து நம்ம ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ண தேவையில்ல. ஸோ ஒரு பர்டிகுலர் டிரான்சாக்ஷன் எடுத்துட்டு அந்த டிரான்சாக்ஷன்ல வந்து என்ன அக்கௌண்ட் எல்லாம் வந்து வருது அப்படின்றது. ஸோ வந்து இப்போ ஸ்டார்டட் பிஸ்னஸ் வித் கேஷ் அப்படின்னா வந்து அந்த இடத்துல கேஷ் அக்கௌண்ட் வரும், கேபிட்டல் அக்கௌண்ட் வரும். ஸோ கேஷ் அக்கௌண்ட் வந்து என்ன நேச்சர், அதாவது பர்சனலா ரியலா நாமினலான்றத சொல்லணும். அண்ட் தென் வந்து கேபிட்டல் வந்து பர்சனல் அக்கௌண்ட் கீழே வருமா, ரியல் கீழே வருமா, நாமினல் அக்கௌண்ட் கீழே வருமான்றத ஐடென்டிஃபை பண்ணணும். அடுத்தது வந்து அந்த பர்டிகுலர் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணுவோமா இல்லை எதை வந்து கிரெடிட் பண்ணுவோம் அப்படின்றது தான் இந்த கொஸ்டின்ல வந்து என்ட்ரிஸ் நம்மளை கேட்கல. ஸோ ஒரு டிரான்சாக்ஷனும் வந்துட்டு என்ன நேச்சர் ஆஃப் அக்கௌண்ட் அங்கே எஃபெக்ட் ஆயிருக்கு, வந்து அடுத்தது அதை வந்து டெபிட் பண்ணுவோமா இல்லை கிரெடிட் பண்ணுவோமா, எதை டெபிட் பண்ணுவோம் எதை கிரெடிட் பண்ணுவோம்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதான் வந்து கொஸ்டின். ஸோ ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷன் பார்த்தீங்கன்னா கௌரவ் ஸ்டார்டட் பிஸ்னஸ் வித் கேஷ் ₹1 lakh. ஸோ எப்பயுமே வந்து ஸ்டார்டட் பிஸ்னஸ் வித் கேஷ், கமன்ஸ்டு பிஸ்னஸ் வித் கேஷ் அப்படின்னு கொடுத்தாலே வந்து அப்போ கேபிட்டல் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். சில கொஸ்டின்ல இன்னும் வந்து இன்ட்ரடியூஸ்ட் கேஷ் வித் அப்படின்னு கொடுப்பாங்க. சில இடத்துல கமன்ஸ்டு பிஸ்னஸ் வித் இல்லை ஸ்டார்டட் பிஸ்னஸ் வித், எல்லாத்துக்கும் மீனிங் ஒன்று தான். ஸோ ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது இனிஷியலாக இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட்டை தான் நம்ம கேபிட்டல்னு சொல்கிறோம். ஸோ அப்படி இருக்கும்போது இங்கே 2 அக்கௌண்ட் என்ன வரும்னா, ஒன்று கேஷ் அக்கௌண்ட் வரும், இன்னொன்று கேபிட்டல் அக்கௌண்ட்டு வரும். ஓகேங்களா? ஸோ கேஷ்ன்றது நம்ம அடுத்தது வந்து கேட்டகரைஸ் பண்ணோம். ஸோ அது பர்சனல் அக்கௌண்ட் கீழே வருமா, இல்லை ரியல் அக்கௌண்ட் கீழே வருமா, இல்லை நாமினல் அக்கௌண்ட் கீழே வருமான்றத ஐடென்டிஃபை பண்ணும். கேஷ்ன்றது முதல்ல என்னது, அது ஒரு அசட்டா, இல்லை அது ஒரு லைபிலிட்டியா, அது ஒரு எக்ஸ்பென்ஸா, இல்லை வந்துட்டு அது ஒரு ரெவன்யூவா, இன்கமான்றத ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ கேஷ்ன்னு பார்க்கும்போது அது வந்து ஒரு கரண்ட் அசட், அது ஒரு அசட். ஓகேங்களா? ஸோ அசட் எல்லாம் எது கீழே ஃபாலோ ஆகும், பர்சனலா, ரியலா, நாமினலா? ரியல் அக்கௌண்ட் கீழே தான் ஃபாலோ ஆகும். ஓகேங்களா? ஸோ டேஞ்சிபிள் அசட்ஸ் அது. ஸோ அதனால ரியல் அக்கௌண்ட் கீழே ஃபாலோ ஆகும். ஸோ அதனால என்ன நேச்சர் ஆஃப் அக்கௌண்ட்னா, கேஷை பொறுத்த வரைக்கும் அது வந்துட்டு ஒரு ரியல் அக்கௌண்ட் அப்படின்றத வந்து நம்ம மென்ஷன் பண்ணிக்கணும். ஸோ ஒரு என்ட்ரிஸா போட்டுடலாமா, இல்ல வந்துட்டு நம்ம வந்து ஜஸ்ட் வந்து சொல்யூஷனா ஆன்சர் மட்டும் இதுக்கு வந்து டைப் பண்ணலாமா? அதான் உங்களுக்கு ஒரு போட்டோ அமைச்சிருக்கிறேன். இப்போ அதுல வந்து எப்படி இருக்குன்னா, அவ வந்து டபுள் சைடும் எழுதி இருக்கிறா. நிறைய பேர் என் ஃப்ரெண்டு கேட்டாளா, முடிக்கலன்றாங்களா எல்லாருமே. இவ வந்து டபுள் சைடுல எழுதி இருக்கிறா. டபுள் சைடுல எழுதலாமா ஆண்டி அந்த மாதிரி? இருங்க, சரி ஆண்டி. டபுள் சைடு மீன்ஸ் டூ சைட்ஸ் ஆஃப் நோட்புக் யூஸ் பண்ணிருக்காங்களா ஆண்டி? ஒன் சைடு யூஸ் பண்ணலாம், டூ சைட்ஸ் ஓகே. இது வந்து நம்ம ஜேர்னல் சம்மா நம்ம இங்க ஒர்க் அவுட் பண்ணல. ஸோ அதனால வந்துட்டு இங்க அந்த மாதிரி காமிச்சிருக்காங்க. பட் வந்து நம்மளோட எக்ஸாம்பிள் சம்ஸ்ல எப்படி போட்டிருக்காங்கன்றத பார்க்கணும். எக்ஸாம்பிள் சம்ச்சிங்கள எக்ஸாம்பிள்ஸ். ஸோ நம்ம எக்ஸாம்பிளில் வந்து ஒரே சைடே நீங்கள் வந்து யூஸ் பண்ணி முடிச்சிடலாம், இல்லை டபுள் சைடு யூஸ் பண்ணுறதுனால ஓகே. இது ஃபுல்லாக வந்து அனாலிசிஸ் ஆஃப் டிரான்சாக்ஷன் தான். ஓகேங்களா? இதுல வெறும் டிரான்சாக்ஷன் அனலைசிஸ் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. டிரான்சாக்ஷன் என்ன கொஸ்டின்ல இருக்கிறது, என்னென்ன அக்கௌண்ட்ஸ் அதுல இன்வால்வ் ஆயிருக்கு, நேச்சர் ஆஃப் அக்கௌண்ட் என்ன அக்கௌண்ட்டு, இதுல என்ன வந்துட்டு உள்ள வருது, என்ன வெளியில போகுது, எதை டெபிட் பண்ணணும் எதை கிரெடிட் பண்ணணும் அப்படின்றத இந்த இடத்துல வந்து எஃபெக்ட் காமிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் அமௌண்ட்டை வந்து காமிச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ வந்து நீங்களும் வந்து இதே மாதிரி ஃபார்மேட் கூட இந்த சம்க்கு அடாப்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சோ இதுல வந்துட்டு நம்மள என்ட்ரி கேட்கல. ஜர்னல் என்ட்ரிஸ் பாஸ் பண்ணுங்க, பாஸ் ஜர்னல் என்ட்ரிஸ் இன்டு தி புக்ஸ் ஆஃப் அந்த பர்சன் கௌரவ்னு கொடுத்திருந்தாங்கன்னா என்ட்ரிஸா ஒரு சைடா நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணலாம். இது வந்து நம்ம டிரான்சாக்ஷன் அனாலிசிஸ் பண்ணி தான் நம்ம வந்து சொல்ல போறோம். அப்படின்றதுனால என்ன அக்கௌண்ட் அதுல நேச்சர் ஆஃப் அக்கௌண்ட் இன்வால்வ் ஆயிருக்கு, அதோட எஃபெக்ட் என்ன, அண்ட் தென் டெபிட் கிரெடிட் காலம்ல வந்து அமௌண்ட்டை காமிக்க போறோம். அவ்வளவுதான். இது என்ட்ரிஸ் கிடையாது. ஸோ அதனால ஆஸ் யூஷுவல் நீங்க என்ன பண்ணலாம், இந்த ஃபார்மேட்டே நீங்க வந்து அடாப்ட் பண்ணிக்கலாம். டிரான்சாக்ஷனுக்கு ஒரு காலம் நம்ம வந்து போட்டு
ஒரு நிமிஷம். ஸோ ஆன்ட்டி நீங்க அப்போ வந்து ஜேர்னல் கொடுத்திருந்தாங்கன்னா மட்டும் ஒன் சைடு யூஸ் பண்ணணும் கரெக்டா ஆன்ட்டி? ஜேர்னல் பாஸ் பண்ணுங்கன்னு சொன்னாங்கன்னா, இப்போ இத வந்துட்டு மொத்தமா நீங்க கம்ப்ரஸ் பண்ணி ஒரே சைடுல நீங்க வந்து யூஸ் பண்ணி முடிச்சிடுறதுனா கூட நீங்க முடிச்சிடலாம். ஒன்றும் ம் பிரச்சனை இல்ல. ம் நீங்க முடிச்சிடுறீங்க அப்படின்னா வந்து ஓகே தான். எழுத முடியுமா ஆன்ட்டி? ஆனா அப்படி அதுக்கு தான் ஆன்ட்டி உங்ககிட்ட கேக்குறேன். அ பாருங்க. இல்ல எழுத முடியலன்னா, இப்ப செகண்ட் பேஜ் கூட யூஸ் பண்ணலாம். ஒன்றும் பிரச்சனை இல்ல. ஓகேங்களா? ஓகே ஸோ ஆன்ட்டி. டிரான்சாக்ஷனு என்ன மாத்தி எழுதக்கூடாதுல ஆன்ட்டி? ஆனா லேண்ட்ஸ்கேப் லைக் இந்த பக்கம் அந்த மாதிரி எல்லாம் அப்படிலாம் யூஸ் எழுதக்கூடாது. பண்ணக்கூடாது. ஓகே ஆன்ட்டி. டிரான்சாக்ஷனு அதுக்கப்புறம் நேச்சர் ஆஃப் அக்கவுண்ட்க்கு போயிடலாம் நம்ம. அவங்க ம் குடுத்துருக்காங்களா வேற என்னமோ அக்கவுண்ட் இன்வால்வ்டுன்னு குடுத்துருக்காங்க. நீங்க வேணும்னா இத காலமா வச்சுக்கலாம். அக்கவுண்ட் இன்வால்வ்டுன்னு இதே ஃபார்மேட் படி கூட போயிடலாம் நம்ம. ஸோ அக்கவுண்ட் என்னென்ன அக்கவுண்ட் இதுல இன்வால்வ் ஆயிருக்கு. ஆன்ட்டி வேணுமா ஆன்ட்டி? எழுதணுமா? வேணும்னா நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். அப்படியே அதே இல்ல இல்ல சிஸ்டம். கம்பல்சரியா அப்படின்னு கேக்குறேன் ஆன்ட்டி. ஆமா. என்ன அக்கவுண்ட் இன்வால்வ் ஆயிருக்கு. ஆனா வந்து வேற எங்கேயும் வந்து அத பத்தி குடுக்கலல்ல. ம் அதனால கண்டிப்பா இந்த காலம் இருக்க தான் செய்யணும். இப்ப இங்க வந்து மென்ஷன் வேற எங்கேயுமே மென்ஷன் பண்ணலையா? அதனால என்ன அக்கவுண்ட் இன்வால்வ் ஆயிருக்குன்றத காமிக்கணும்ல. அது முக்கியம் தான். இந்த காலம் முக்கியம் தான். என்ன நேச்சர் ஆஃப் அக்கவுண்ட் என்ன வருது? இது பேசிக்னால இந்த மாதிரி வந்து சம் வந்து ஒர்க் அவுட் பண்றோம். ம் ஓகே. பேசிக்ஸ்னால. ஸோ ம் என்ன அக்கவுண்ட் இன்வால்வ் ஆயிருக்கு. அதுக்கு ஒரு காலமு. ம் அதுக்கப்புறம் வந்து நேச்சர் ஆஃப் அக்கவுண்ட் பர்சனலா, ரியலா, நாமினலா அந்த அக்கவுண்ட் டைப் ஐடென்டிஃபை பண்றது இந்த இடத்துல நம்ம ஐடென்டிஃபை பண்றோம். ம் ம். என்ன நேச்சர் ஆஃப் அக்கவுண்ட் இந்த இடத்துல. ம் ஆன்ட்டி இப்போ இது வந்து இப்போ சிம்பிள் ஜர்னல் கடையில வருமா ஆன்ட்டி? இது வந்து ஜஸ்ட் ஜர்னல் ஜர்னல் என்ட்ரிஸ் கிடையாது. பட் வந்து பேசிக்கா வந்து நம்மளுக்கு தெரியணும்ல. அதுக்காக இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்றோம். ஸோ டிரான்சாக்ஷன் அக்கவுண்ட் இன்வால்வ் நேச்சர் ஆஃப் அக்கவுண்ட் ஹவு அஃபெக்டட். ஸோ இந்த இடத்துல ஏன் வந்து டெபிட் பண்றோம், ஏன் அதை கிரெடிட் பண்றோம் அப்படின்றத இந்த இடத்துல தான் நம்ம காமிக்க போறோம். ம் நெக்ஸ்ட் வந்து லாஸ்டா வந்து அமௌண்ட் காலம். ம் அமௌண்ட் அதாவது டெபிட்ல எவ்வளோ அமௌண்ட் காமிக்க போறோம், கிரெடிட்ல எவ்வளோ அமௌண்ட் காமிக்க போறோம். ஓகே ஆன்ட்டி. நீங்க இந்த ருபீஸ் பைஸ் காலம்லாம் காட்டணும்னா நீங்க வந்து காட்டலாம். சின்ன சின்ன ஓகே ஆன்ட்டி. காலம்ஸா இங்கே வந்துட்டு போட்டு ருபீஸ் ம் காலமும் சேர்த்து நான் காட்டுறேன் அப்படின்னா ஓகே இந்த மாதிரி காமிச்சுக்கலாம் நீங்க. ம் ம். ஓகே ஆன்ட்டி. தனியா ஸ்பிளிட் அப் ருபீஸு பைஸு அதெல்லாம் வந்து நீங்க காலம்ஸா வச்சுக்கலாம். ம் ஓகே ஆன்ட்டி. ஓகேங்களா? ஓகே ஆன்ட்டி. ம். மெயின்டைன் பண்ணிக்கோங்க பைஸு அதெல்லாம். ஓகே. ஸோ இப்போ ஓகே வந்து ஆன்ட்டி. ஒரு டிரான்சாக்ஷனும் அந்த டிரான்சாக்ஷன் நம்பரோ இல்லை அந்த டேட் ஏதாவது கொடுத்துருந்தாங்கன்னா அதை கண்டிப்பாக வந்து எழுதிக்கோங்க. என்ன கொஸ்டின்ல குடுக்குறாங்களோ அத. இப்போ வந்துட்டு ஃபர்ஸ்ட் சம்ல பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து கௌரவ் ஸ்டார்டட் பிசினஸ் வித் கேஷ்ன் போது ஸோ ஒரு பிசினஸ் கமென்ஸ் பண்றாங்க ஸ்டார்ட் பண்றாங்கன்னா அப்போ அந்த பிசினஸை வந்துட்டு கேபிட்டல் இன்ட்ரடியூஸ் பண்றாங்கன்னு அர்த்தம். ஸோ கேஷும் உள்ள வருது கேபிட்டலும் இன்ட்ரடியூஸ் பண்றாங்கன்னு அர்த்தம். ஸோ அப்போ ம் வந்து இந்த டிரான்சாக்ஷனை அப்படியே ஃபர்ஸ்ட் இதுல வந்து டிரான்சாக்ஷனை அப்படியே மென்ஷன் பண்ணிக்கோங்க. கௌரவ் ஸ்டார்டட் பிசினஸ் வித் கேஷ். பிஸ்னஸ் வித் கேஷ்ன்னு அப்படியே கொஸ்டின்ல இருக்கிறத அப்படியே வந்து எழுதிக்கலாம். இதுல வந்து கன்ஃபியூஷன் இருக்காது. இப்ப ஸ்டார்ட் பண்றாங்க பிசினஸ் கமெண்ட்ஸ் பண்றாங்கன்னா அப்ப கேஷ் அக்கௌண்ட் அந்த இடத்துல வரா மாதிரி இருக்கு. கேபிட்டல் அக்கௌண்ட்டும் இன்வால்வ் ஆகுது. ஓகேங்களா? ஸோ ஓகே கேஷும் ஓகே இன்வால்வ் ஆன்ட்டி. ஆகுது கேபிட்டலும் இன்வால்வ் ஆகுது. ஸோ ம் கேஷ் வந்து என்ன நேச்சர் ஆஃப் அக்கௌண்ட் அது பர்சனலா ரியலா நாமினலான்னு ஐடென்டிஃபை பண்ணும். கேஷ்ன்றது வந்துட்டு ஒன் ஆஃப் தி டேஞ்சிபிள் அசட்ன்றதுனால இங்க ரியல் அக்கௌண்ட் அஃபெக்ட் ஆகுது. ரியல் ஓகே அக்கௌண்ட் தான் இங்க வருது. ஓகேங்களா? ஓகே ஆன்ட்டி. கேபிட்டல்ன்றது இட் இஸ் அ லைபிலிட்டி அண்ட் அது வந்துட்டு பாத்தீங்கன்னா வந்து எப்பயுமே கேபிட்டலும் டிராயிங்ஸும் வந்து பர்சனல் அக்கௌண்ட் கீழே வரும். ஓகே ஆன்ட்டி. ஓ ஓகேங்களா? டிராயிங்ஸ் தெரியும் கேபிட்டலும் அதானா கேபிட்டலும் ஆன்ட்டி? பர்சனல் அக்கௌண்ட் தான்.
ஆமா. ஓகே ஆண்டி. ஸோ ஒரு பர்சனோட நேமு இல்லை ஒரு ஃபேம் ஒரு கம்பெனியோட நேமு, அதுக்கப்புறம் ரெப்ரசன்டேட்டிவ் பர்சனல் அக்கௌண்ட் அந்த 4 அட்ஜஸ்ட்மெண்ட்டு, அதுக்கப்புறம் வந்து கேபிட்டலு டிராயிங்ஸு, இது எல்லாமே பர்சனல் அக்கௌண்ட் கீழே தான் வரும். ஓகே ஆண்டி. ஓகேங்களா. அடுத்தது இப்ப நெக்ஸ்ட் வந்து என்ன அக்கௌண்ட் எல்லாம் இதுல வருது அப்படின்றத கண்டுபிடிச்சணும் அந்த டிரான்சாக்ஷனை வச்சு. அதுக்கப்புறம் அது என்ன டைப் ஆஃப் அக்கௌண்ட் கீழே ஃபாலோ ஆகுதுன்றத ஃபைண்ட் அவுட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் எதை டெபிட் பண்றோம், எதனால அதை டெபிட் பண்றோம், ஏன் கிரெடிட் பண்றோம்ன்றத அந்த அக்கௌண்டிங் ரூல்ல நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இப்ப வந்து பிசினஸ் ஸ்டார்ட் பண்றோம்னா அது வந்துட்டு ஒரு ரியல் அக்கௌண்ட்னா இங்க வந்து ரியல் அக்கௌண்ட் ரூல் என்ன, டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். இதுதான் அக்கௌண்டிங் ரூல். ஸோ இப்போ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னா பிஸ்னஸ்க்குள்ள கேஷ் வருது. ஸோ அப்போ என்னது, டெபிட் வாட் கம்ஸ் இன். ஸோ அதானே இங்க வந்து கேஷ் வந்து இட் இஸ் கம்மிங் இன் டு தி பிஸ்னஸ். ஸோ அதனால இங்க டெபிட் வாட் கம்ஸ் இன் நீங்க எழுதலாம். இல்லைனா வந்துட்டு கேஷ் வந்து இட் இஸ் கம்மிங் அப்படின்றத கூட நீங்க வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். இதுக்கு பதிலாக உங்க எக்ஸாம்பிள் சம்ல இருந்ததுல கேஷ் இஸ் கம்மிங் இன்டு தி பிஸ்னஸ்ல, அதனால கேஷ் இஸ் கம்மிங்னால அதை வந்துட்டு நம்ம டெபிட் பண்றோம் அப்படின்றத இந்த இடத்துல நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். அண்ட் கேஷ் இஸ் கம்மிங் நம்ம தான் போடுறோம். ஆமா, ஆனா எல்லாமே பிசினஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து தானே ரெக்கார்ட் பண்றீங்க. பிசினஸ்க்குள்ள கேஷ் வருதுல்ல. ஓகே ஆண்டி. ஏன் டெபிட்ல போடுறோம்னா ரியல் அக்கவுண்ட் ரூல் என்ன, டெபிட் வாட் கம்ஸ் இன். ஓகே ஓகே ஓகே. உள்ள வருது கேஷ் பிசினஸ்க்குள்ள வர்றதுனால அதை டெபிட் பண்றோம். ரிசீவிங் ஆஸ்பெக்ட்ல இன்கமிங் ஆஸ்பெக்ட்ல எது உள்ள வருதோ அதை டெபிட் பண்ணணும், எது வெளியில போகுதோ அதை கிரெடிட் பண்ணணும். கேஷ் வெளில போச்சுன்னா கேஷை கிரெடிட் பண்ணுமா, கேஷ் உள்ள வரா மாதிரி இருந்தது. இப்ப சேல்லாம் பண்ணோம்னா கேஷ் உள்ள வந்துரும். ஃபர்னிச்சர் சேல் பண்ணாலோ கூட்ஸ் சேல் பண்ணாலோ இல்ல இந்த மாதிரி பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி வந்து கேஷ் உள்ள வரதுனாலோ கேஷை டெபிட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. சோ இப்போ வந்து கேஷ் வந்து பேங்க்ல இருந்து நான் வித்ட்ரா பண்றேன் ஃபார் ஆபீஸ் யூஸ்னா அப்ப கேஷ் வந்து உள்ள வருதுன்னு அர்த்தம். அப்ப கேஷை டெபிட் பண்ணுவோம். அதே மாதிரி இப்ப இன்ட்ரெஸ்ட் ரிசீவ் பண்றேன், கமிஷன் ரிசீவ் பண்றேன்னா கேஷ் உள்ள வந்துடுது பிசினஸ்க்குள்ள, அப்பெல்லாம் டெபிட் பண்ணுவோம் கேஷ். சோ கேஷ் எப்பெல்லாம் பிசினஸ்க்குள்ள வருதோ அப்போ அதை டெபிட் பண்ணுவோம். இதேதான் வந்து எந்த விதமான அசட்டும் பிசினஸ்க்குள்ள வரும்போது அதை டெபிட் பண்ணுவோம். இப்ப ஏதாவது ஒரு மெஷின் வாங்குறேன்னா மெஷின் உள்ள வந்ததுன்னா மெஷினை டெபிட் பண்ணுவேன். ரியல் அக்கவுண்ட் ரூலை பொறுத்த வரைக்கும் எது உள்ள வருதோ அதை டெபிட் பண்ணும், எது வெளியில போகுதோ அதை கிரெடிட் பண்ணணும். அதான் ரியல் அக்கவுண்ட் ரூல். அது கேஷா இருந்தாலும் சரி, இல்ல மிஷினா இருந்தாலும் சரி, இல்ல பர்னிச்சரா இருந்தாலும் சரி, அது உள்ள வந்தா அதை டெபிட் பண்ணுவேன், வெளில போச்சுன்னா அதை கிரெடிட் பண்ணுவேன். ஓகேங்களா. இப்ப அடுத்தது வந்து கேபிட்டல் அக்கவுண்ட்டை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் அ லைபிலிட்டி, இட் கம்ஸ் அண்டர் பர்சனல் அக்கவுண்ட். அது வந்து ஒரு லைபிலிட்டியாக இருக்கிறதுனால அதை கிரெடிட் பண்ணணும். ஓகேங்களா. சோ அது நான் சொன்னல லைபிலிட்டினா கிரெடிட் பண்ணணும், அசட்னா டெபிட் பண்ணணும். அதனால கேபிட்டல்ன்றது இட் இஸ் அ லைபிலிட்டி. ஓகேங்களா. சோ அந்த அந்த கம்பெனி வந்து அந்த பிசினஸ் அந்த ஓனருக்கு திருப்பி அந்த அமௌண்ட்டை தரணும். ஓகேங்களா. சோ அதனால வந்து நம்ம கேபிட்டல் அக்கவுண்ட்டை கிரெடிட் பண்ணுவோம். உங்களோட எக்ஸாம்பிள்லயும் அப்படிதானே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. சோ அது வந்து பர்சனல் அக்கவுண்ட். இங்க வந்துட்டு தினேஷ்ன்ற பர்சன் வந்து அந்த பிசினஸ்க்காக கொடுக்கறான். ஓகேங்களா. சோ கேபிட்டல்ன்றது அது ஒரு லைபிலிட்டி. ஓகே, பர்சனல் அக்கவுண்ட்டுக்கு கீழே வருது. சோ தினேஷ் இங்க கொடுக்கறான். பிசினஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நம்ம எடுக்கும் போது தினேஷ் வந்து கிவர் ஆகுறான். இந்த எக்ஸாம்பிள்ல இங்க வந்து கௌரவன்ற பர்சன் வந்து இந்த இடத்துல கொடுக்கறான் பிசினஸ்க்கு. எல்லாம் பிசினஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து தானே நம்ம ரெக்கார்ட் பண்றோம். இப்ப பிசினஸ் வந்து திருப்பி அந்த பர்சனுக்கு மறுபடியும் கொடுக்கணும் அந்த அமௌண்ட்டை. கடனாக நம்ம கொடுத்தத அந்த பிசினஸ் திருப்பி கொடுக்கணும். இப்போதைக்கு கொடுத்தது வந்து அந்த பர்சன். ஓகேங்களா. அதனால கௌரவ் வந்துட்டு திருப்பி வந்து கௌரவுக்கு அந்த பிசினஸ் கொடுக்கணும். ஆனா இப்போதைக்கு பொறுத்த வரைக்கும் கௌரவ் தான் கிவர். இப்போ கொடுத்திருக்கான், இப்போ கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கான் மணி, அதனால அவன் கிவர் ஆயிட்டான். ஃபியூச்சர்ல வந்துட்டு அந்த பிசினஸ் அவனுக்கு திருப்பி கொடுக்கணும்ன்றதுனால அத லைபிலிட்டியாக நம்ம கன்சிடர் பண்றோம்.
ஓகே ஆண்டி. ஓகேங்களா? அது வந்து பர்சனல் அக்கவுண்ட் கீழ வரும். ஸோ இப்ப என்ன பண்ணோம்னா, அமௌண்ட் ஏதாவது நம்ம கொஸ்டின்ல குடுத்திருந்தாங்கன்னா, 1,00,000ன்னு குடுத்துருக்காங்களா, இப்ப வந்து 1,00,000 டெபிட் கேஷ் அக்கவுண்ட்ல 1,00,000 காட்டணும். டூ கேபிட்டல் அக்கவுண்ட். ஆக்சுவலா இத வந்து என்ட்ரியா போடணும்னா எப்படி போடுவோம்னா, கேஷ் அக்கவுண்ட் டெட்டார் டு கேபிட்டல் அக்கவுண்ட்ன்னு போடுவோம். கேஷ் அக்கவுண்ட் டெபிட்ட தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா, டெட்டார்ன்னு இங்க சொல்லிடுவோம். ஓகே ஸோ ஆண்டி. ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது வந்து டெட்டார்ன்னு சொல்றோம். கேஷ் அக்கவுண்ட் டெபிட் டு கேபிட்டல் அக்கவுண்ட்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ அமௌண்ட் எழுதும் போது நம்ம என்ன பண்ணுவோம்னா 1,00,000 ஈக்குவல் அமௌண்ட் ஈக்குவல் கிரெடிட் ஈக்குவல் டெபிட் அண்ட் ஈக்குவல் கிரெடிட் இருக்கணும். எப்படி கேஷ்ல இருந்து கேபிட்டல் போகுது? கேஷ் அக்கவுண்ட் டு கேபிட்டல் அக்கவுண்ட் எப்பயுமே வந்து கேஷ் அக்கவுண்ட் என்ட்ரியா போடணும்னா இதுதாம்மா என்ட்ரி. ஓகேங்களா? இப்ப நம்ம இந்த சம்ல என்ட்ரி ஆக்சுவலா அவங்க கேட்கல. பட் இருந்தாலும் நான் இந்த இடத்துல என்ட்ரி போட்டு உங்களுக்கு காமிச்சேன். ஓகேங்களா? இப்ப நான் வந்துட்டு அக்கவுண்ட்ஸ் நோட்ல எப்படி எழுதணும்னு சொன்னல, பர்டிகுலர்ஸ் ஒரு டேட் காலம், பர்டிகுலர்ஸ் காலம், அதுக்கப்புறம் எல்எஃப் காலம், அப்புறம் அமௌண்ட் காலம், டெபிட், கிரெடிட், ருபீஸ், பைசன்லாம் போடுறோம்ல. ஸோ அந்த மாதிரி போடும்போது என்ட்ரிஸ் நம்மள பாஸ் பண்ண சொன்னாங்க, ஜேர்னல் என்ட்ரிஸ்னா, அப்ப நம்மளோட என்ட்ரி வந்து இந்த டிரான்சாக்ஷனுக்கு இப்படிதான் நம்ம வந்து எழுதணும். ஓகேங்களா? ஸோ கேஷ் அக்கௌண்ட்டை நான் டெபிட் பண்றதுனால டிஆர்ன்னு போடுவேன். ஓகேங்களா? சோ இத வந்து நம்ம டெபிட் பண்றதுனால கேஷ் அக்கவுண்ட்ட, கேபிட்டல் அக்கவுண்ட்ட நம்ம வந்து கிரெடிட் பண்றோம். ஓகேங்களா? கிரெடிட் பண்றோம் கேபிட்டல் அக்கவுண்ட்ட. சோ அதனால கேபிட்டல் அக்கவுண்ட்டுக்கு யூஸ் பண்ணும்போது டூன்னு நம்ம யூஸ் பண்ணுவோம். டூன்ற வார்த்தை யூஸ் பண்ணுவோம். டூ கேபிட்டல் அக்கவுண்ட்னு போடுவோம். அமௌண்ட் வந்து டெபிட் காலம்ல ஒரு 1,00,000 கேஷ் இதுக்கு, கிரெடிட்ல வந்து ஒரு 1,00,000ன்னு காமிச்சிட்டு நரேஷன்னு ஒன்னு எழுதுவாங்க இதுக்கு ஆக்சுவலா. நரேஷன்ட்டு இந்த டிரான்சாக்ஷனை அப்படியே வந்து ஷார்ட் ஃபார்மா வித்தின் பிராக்கெட்ஸ்ல என்ன பண்ணுவாங்கன்னா பீயிங் அப்படின்னு போட்டு கௌரவ் ஸ்டார்டட் பிசினஸ் வித் கேஷ் இல்ல கமன்ஸ்ட் பிசினஸ் வித் கேஷ் அந்த மாதிரி ஏதாவது ஒரு சென்டென்ஸ் வந்து சிம்பிளா வந்து நரேஷன், அதாவது அந்த டிரான்சாக்ஷன் அந்த என்ட்ரிய வந்து பார்த்த உடனே வந்து ஓகே நம்ம எழுதின என்ட்ரி வந்து இந்த டிரான்சாக்ஷனும் ரெண்டும் சேமா இருக்கு அப்படின்றத நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். ஓகே. அதுக்காக இந்த நரேஷன் யூசுவலா வந்து கொடுப்பாங்க. ஓகேங்களா? சோ இப்படிதான் வந்து ஆக்சுவலா என்ட்ரி போடணும். பட் வந்து இந்த சம்ல என்ட்ரிஸ் நம்மள கேட்கல. அதனால ஜஸ்ட் வந்து அது என்ன அக்கவுண்ட் அதுல இன்வால்வ் ஆயிருக்கு அண்ட் தென் வந்து பீயிங் ஏண்டி வந்துச்சு? பீயிங்ன்ற வார்த்தை பீயிங் ஸ்டார்டட் அது வந்து நரேஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது பீயிங் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே ஓகே ஆண்டி. பீயிங் நம்ம ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவோம். ஓகே ஆண்டி. ஓகேங்களா? சோ அதனால ஒரு டிரான்சாக்ஷனா நம்ம என்ன பண்ணோம், இந்த மாதிரி டிரான்சாக்ஷன் क्वेश्चनல இருக்கறத எழுதிக்கிட்டு என்னென்ன அக்கவுண்ட் அதுல இன்வால்வ் ஆயிருக்குன்றத ஃபைண்ட் அவுட் பண்ணனும். ஓகேங்களா? அண்ட் தென் வந்து என்ன டைப் ஆஃப் அக்கவுண்ட் கீழ அது பர்சனல், ரியல், நாமினல் எது கீழ வரும்ன்றத பார்க்கணும். எதை வந்துட்டு டெபிட் பண்றோம், எதை வந்துட்டு கிரெடிட் பண்றோம், நம்மளோட அக்கவுண்டிங் ரூல் என்னன்றத நம்ம இந்த இடத்துல பார்க்கணும். ஓகே ஆண்டி. ஓகேங்களா? ஒரு டிரான்சாக்ஷனும் இதே மாதிரி எடுத்து பார்க்கணும். சோ இப்ப அடுத்த டிரான்சாக்ஷன் பாத்தீங்கன்னா purchased furniture for business rupees 20,000 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இப்ப இந்த டிரான்சாக்ஷனை அப்படியே வந்து சென்டென்ஸா இந்த இடத்துல purchased இல்லனா purchasedன்னு கூட நீங்க எழுதிக்கலாம். ஒன்னும் பிரச்சனை இல்ல. purchasedனா இந்த இடத்துல இருந்து கௌரவ் purchasedன்னு தான் அர்த்தம். he purchased, he purchased, she purchasedனா என்ன அர்த்தம்? அந்த பர்சன் வாங்கியிருக்காங்க, அந்த ஓனர் வாங்கியிருக்கான்னு அர்த்தம். purchased furniture so என்ன கொடுத்திருக்காங்களோ அதை அப்படியே வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். he purchased furniture for business rupees 20,000. he purchased furniture அப்படின்னு கூட விட்டுறலாம். இல்ல for businessன்னு நீங்க வந்து அப்படியும் நீங்க வந்து எழுதிக்கலாம். for business அப்படின்னு போட்டுட்டு இங்க வந்து என்ன அக்கவுண்ட் இதுல இன்வால்வ் ஆயிருக்கு அப்படின்றத யோசிக்கணும். இப்ப நீங்க ஆல்ரெடி அக்கவுண்டிங் ஈக்குவேஷன் போட்டதுனால உங்களுக்கு இது வந்து பெட்டரா வந்து புரியும். சோ இப்ப வந்து நம்மளுக்கு டெபிட் கிரெடிட் மட்டும்தான் அந்த இடத்துல நம்ம பார்க்காததுனால நம்மளுக்கு வந்து தெரியாது ஏன் டெபிட் பண்றோம், அந்த அக்கவுண்டிங் ரூல் அதை எதுவுமே அங்க யூஸ் பண்ணல நம்ம. சோ அங்க வந்துட்டு என்னென்ன அஃபெக்ட் ஆயிருக்கு அப்படின்றத அந்த இடத்துல நம்ம பிளஸ் பண்ணுவோம் மைனஸ் பண்ணுவோம்ல, அப்பயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். சோ ஒரு ஃபர்னிச்சர் பர்ச்சேஸ் பண்றாங்க அப்படின்னா சோ அப்ப பிசினஸ்க்குள்ள என்ன வருது,
ஃபர்னிச்சர் வருது. ஓகேங்களா? ஸோ அதனால ஃபர்னிச்சர் அஃபெக்ட் ஆகுது, ஃபர்னிச்சர் அக்கௌண்ட். இப்போ ஃபர்னிச்சர் பர்ச்சேஸ் பண்றதுனால என்ன ஆகுது? யூஸ்வலா நம்ம என்ன பண்ணுவோம், ஃபர்னிச்சர்னு ஒரு காலம் கொண்டு வருவோம்ல அக்கௌண்டிங் ஈக்குவேஷன்ல. அடுத்தது இன்னொன்னு என்ன பண்ணுவோம் நம்ம, ஃபர்னிச்சர் பர்ச்சேஸ் பண்றோம்னா என்ன வெளில போகும் பிசினஸ் விட்டு? கேஷ் வந்து வெளில போகுது. இதுல வந்து அவங்க பர்சனோட பேரெல்லாம் கொடுக்கல. ஓகேங்களா? சோ பர்சனோட பேரே கொடுக்கல. இப்போ சப்போஸ் வெறும் பர்சனோட பேர் கொடுத்திருந்தா அப்ப வந்து அவன் கிரெடிட்டாரா மாறுவான், அந்த பர்சன் வந்து எனக்கு கிரெடிட்டாரா மாறிடுவான். ஓகேங்களா? அப்ப இந்த கேஷே அந்த இடத்துல வராது. அதுக்கு பதிலா அந்த பர்சனோட நேம் வந்துரும், அவன் கிரெடிட்டாரா எனக்கு மாறிடுவான். ஓகேங்களா? சோ இங்க பொறுத்த வரைக்கும் எதுவுமே கொடுக்கல அப்படின்னா அது வந்து கேஷ் பர்ச்சேஸ்னு அர்த்தம். பேரோட கேஷ் சேர்த்து கொடுத்திருந்தாங்கனாலும் கேஷ்ன்னு தான் அர்த்தம். வெறும் பேர் மட்டும் கொடுத்திருந்தா அப்ப கிரெடிட்னு அர்த்தம், கிரெடிட் பர்ச்சேஸ்னு அர்த்தம். அப்ப கிரெடிட்டார் வரான். ஓகேங்களா? ஆண்டி எனக்கு ஒரு டவுட் ஆண்டி, ஏன்டி ஃபர்னிச்சர்ல இருந்து கேஷ் அக்கவுண்ட்க்கு கேஷ் அக்கவுண்ட் வந்து ஃபர்னிச்சர் இல்லாம? புரியல. கேஷ் அக்கவுண்ட் டு ஃபர்னிச்சர் அக்கவுண்ட் டு கேஷ் அக்கவுண்ட் தானே ஆண்டி போட்டுருக்கீங்க? ஆமா, என்ட்ரி ஆக்சுவலா அக்கவுண்ட் இன்வால்வ்ட் மட்டும் தான் இங்க எழுதி இருக்கோம், என்ட்ரி எழுதல நம்ம. என்ட்ரி எழுதும் போது ஃபர்னிச்சர் அக்கவுண்ட் டெபிட் டு கேஷ் அக்கவுண்ட்னு எழுதுவோம் என்ட்ரி எழுதுறதுனா. அதான் ஆண்டி, ஏன்டி ஃபர்னிச்சர் ஃபர்ஸ்ட் போடுறீங்க கேஷ் ஃபர்ஸ்ட் போட மாட்டீங்க? ஏன்னா எது டெபிட் பண்றோமோ அதை தான் ஃபர்ஸ்ட் எழுதணும். ஓகே சாரி ஆண்டி, கன்ஃபியூஸ் ஆகுது. எது வந்து கிரெடிட் பண்றோமோ அதை ரெண்டாவது எழுதணும். ஃபர்ஸ்ட் டெபிட் என்னவோ எதை டெபிட் பண்றோமோ அதை தான் எழுதணும். ஓகேங்களா? இப்ப ஃபர்னிச்சர் பிசினஸ்க்குள்ள வர்றதுனால ஃபர்னிச்சரை ஆக்சுவலா டெபிட் பண்ணுவோம். சோ இப்ப என்ட்ரி போடுறோம்னா அதுக்கு ஃபர்னிச்சர் அக்கவுண்ட் டெபிட் டு கேஷ் அக்கவுண்ட்னு எழுதி நரேஷன் எழுதி டெபிட் காலம்ல ஒரு 20,000 கிரெடிட் காலம்ல ஒரு 20,000 போட்டு நம்ம எழுதுவோம் என்ட்ரி எழுதுறோம்னா. இதே நம்ம வந்துட்டு இந்த இடத்துல வந்து இப்போ என்ன நேச்சர் ஆஃப் அக்கௌண்ட்ன்றது தான் ஐடென்டிஃபை பண்ண போறோம். ஸோ ஃபர்னிச்சர் அப்படின்றது வந்துட்டு இட் இஸ் அன் அசட், அது வந்து ஒரு அசட், டேஞ்சிபிள் அசட்டா இருக்கு. ஓகேங்களா? அப்ப வந்து அது பர்சனல் கீழே வருமா இல்ல நாமினலா இல்ல ரியலா, எது மூணுத்துல எதுன்றத கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? இப்ப ஃபர்னிச்சர் வந்து ஒரு அசட்ன்றதுனால அது பர்சனல் கீழே வராது, அது வந்து ஒரு ரியல் அக்கவுண்ட் கீழே தான் வரும். ஓகே ஆண்டி. இப்ப கேஷ்ன்றது என்னது? கேஷ்ன்றதும் வந்து ஒரு அசட் தான். ஓகேங்களா? அதுவும் என்ன ஆகும், ரியல் அக்கவுண்ட் கீழே தான் வரும். ஓகே ஆண்டி. இப்போ நம்ம அக்கவுண்டிங் ரூல் ரியல் அக்கவுண்ட்க்கு என்னன்றத நம்ம யோசிக்கணும். அடுத்தது டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். ஓகேவா? டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். என்ன வருது பிசினஸ்க்குள்ள? ஃபர்னிச்சர் வருது, அதனால ஃபர்னிச்சர் அக்கவுண்ட்டை நம்ம டெபிட் பண்றோம். ஃபர்னிச்சர் வந்து இட் இஸ் கம்மிங் இன், ஃபர்னிச்சர் இஸ் கம்மிங், ஸோ அதனால ஃபர்னிச்சர் அக்கவுண்ட்டை டெபிட் பண்றோம். எது வெளில போகுது? கேஷ் வந்து வெளில போகுது. ஸோ அதனால கேஷை வந்து நம்ம என்ன பண்றோம்னா கிரெடிட் பண்றோம். கேஷ் இஸ் கோயிங் அவுட், கேஷ் இஸ் கோயிங் அவுட், அதனால கேஷை வந்து கிரெடிட் பண்றோம். கம்மிங் இன் இதெல்லாம் நீங்க வந்து ப்ராப்பரா எழுதிக்கோங்கண்ணே. நேச்சர் ஆஃப் அக்கவுண்ட்ல ஏன்டி ரெண்டு ரியல் அக்கவுண்ட் போட்டுருக்கீங்க? ஆமா, ரெண்டுமே அசெட், ரெண்டுமே ரியல் அக்கவுண்ட் கீழ தான் வரும், டான்ஜிபிள் அசெட்ஸ். நீங்க அந்த முதல்ல டைப்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் என்னன்றத தரவாயிடணுமா. ரியல் அக்கவுண்ட்ல பாத்தீங்கன்னா வந்து அசெட்ஸ் எல்லாமே டான்ஜிபிள் அண்ட் இன்டான்ஜிபிள் அசெட்ஸ் எல்லாமே ரியல் திங்ஸ் எல்லாமே வந்துட்டு ரியல் அக்கவுண்ட் கீழ வந்துரும். ரியல் அக்கவுண்ட்டை பொறுத்த வரைக்கும் என்னென்ன அசட்ஸ் இருக்கோ அது எல்லாமே வந்துடும், டான்ஜிபிள் அசட்ஸ், இன்டான்ஜிபிள் அசட்ஸ். அதனால ஃபர்னிச்சர் இங்க அஃபெக்ட் ஆகிறது பாத்தீங்கன்னா ஃபர்னிச்சர் ஒன்னு பிசினஸ்க்குள்ள வருது, இன்னொன்னு கேஷால நம்ம பே பண்றதுனால கேஷ் வெளில போகுது. ஓகேங்களா? ஸோ ரெண்டுமே வந்து அசட் கீழே வரதுனால ரியல் அக்கவுண்ட், அண்ட் தென் ஒன்னு உள்ள வர்றதுனால அதை டெபிட் பண்றேன், ஒன்னு வெளில போறதுனால அதை கிரெடிட் பண்றேன். அமௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் இங்க 20,000 காமிச்சனா வந்து டெபிட்ல ஈக்குவலா வந்து கிரெடிட்ல காமிக்கிறோம். அதான் டபுள் என்ட்ரி சிஸ்டமோட ரூல். ஃபார் எவ்ரி டெபிட் ஈக்குவல் கிரெடிட். ஆமா ஆமா ஆமா, ஈக்குவலா டேலி ஆக்கிடணும் ஆக்சுவலா டெபிட் அண்ட் கிரெடிட் காலம்ல. ஓகேங்களா? ஸோ என்ட்ரி போடும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த இதெல்லாம் விட்டுருவோம், நேச்சர் ஆஃப் அக்கௌண்ட், ஹவ் அஃபெக்டட், அதெல்லாம் ஜஸ்ட் லைக் தட். டேட், பர்டிகுலர்ஸ், எல்எஃப் காலம் ஒன்று, அமௌண்ட், டெபிட், கிரெடிட், ருபீஸ், பைஸ் இதை போட்டுட்டு
என்ன பண்ணுவோம், டேட்டா காலம்ல டேட்டா மென்ஷன் பண்ணிட்டு ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் டெபிட் டு கேஷ் அக்கௌண்ட்னு போட்டுட்டு LF காலமை பிளாங்க்ல விட்டுட்டு டெபிட் காலம்ல 20,000 கிரெடிட் காலம்ல 20,000 போட்டுட்டு நரேஷனை வந்து பீயிங் அப்படின்னு பிராக்கெட்ல பீயிங்னு ஆரம்பிச்சு பர்ச்சேஸ்டு ஃபர்னிச்சர் ஃபார் பிஸ்னஸ் இல்லைன்னா பர்ச்சேஸ் ஃபர்னிச்சர் ஃபார் கேஷ் அந்த மாதிரி ஏதாவது நீங்க போட்டுக்கலாம். அதாவது அந்த நரேஷனை பார்த்தா அந்த என்ட்ரி புரியும், அந்த என்ட்ரியும் அந்த நரேஷனும் ரிலேட்டடா இருக்கு. எக்ஸ்பிளனேஷன், ஒரு பிரீஃபான எக்ஸ்பிளனேஷன் அபவுட் தட் என்ட்ரி. ஓகே ஆண்டி. ஆண்டி அக்கவுண்டிங் ஈக்குவேஷனோட அது கஷ்டமா இருக்குமா ஈஸியா இருக்குமா ஆண்டி? இது வந்து ஈஸியா தான் இருக்கும். அதுல என்னன்னா நம்ம சில விஷயங்களை ஆட் பண்ணுவோம், சில விஷயங்களை சப்ராக்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? சப்ராக்ட் பண்ணும்போது ஆட் பண்ணும்போது எந்தெந்த இடத்துல எஃபெக்ட்ஸ் காட்டணும், அசெட்ல காட்டணுமா லைபிலிட்டி காட்டணுமா அண்ட் தென் அமௌண்ட் அட் லாஸ்ட் ஈக்குவல் ஆகுதா, இதுதான் அக்கவுண்டிங் ஈக்குவேஷன்ல நம்ம பாக்குறது. ஸோ ஏதாவது ஒன்று உள்ள வரும்போது அதை ஆட் பண்றதோ இல்லை வெளில போகும்போது அதை சப்ராக்ட் பண்றதோ, எந்த இடத்துல ஆட் பண்ணணும், எந்த இடத்துல சப்ராக்ட் பண்ணணும், எந்த இடத்துல காலம் இன்க்ளூட் பண்ணணும், இதெல்லாம் அக்கவுண்டிங் ஈக்குவேஷன்ல நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது அட் தி எண்ட் ஃபைனலா வரும்போது நம்ம காமிச்ச எஃபெக்ட் ஒழுங்கானதா இருக்கணும். அடுத்தது அந்த அமௌண்ட்டும் டேலி ஆகணும், கீழே அசட்டும் லைபிலிட்டியும் ஈக்குவல் ஆகணும். அக்கவுண்டிங் ஈக்குவேஷனை பொறுத்த வரைக்கும் அதுதான் நம்மளுக்கு தெரியணும். இதுல பொறுத்த வரைக்கும் ஜேர்னல் என்ட்ரிஸ்ல ஃபார்மேட் ப்ராப்பரா எழுதணும் அண்ட் தென் வந்து என்ட்ரி ஒழுங்கா போடணும் அண்ட் தென் என்னென்ன அக்கௌண்ட் எஃபெக்ட் ஆயிருக்கு அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கான ரூல் என்னன்றத ஞாபகம் வச்சுட்டு ஏன் இதை டெபிட் பண்றோம், ஏன் இதை கிரெடிட் பண்றோன்றத நல்லா வந்து புரிஞ்சுக்கிட்டோம், ஸ்ட்ராங் பேஸ் நம்மளுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா ஈஸியா நம்ம ஒர்க் அவுட் பண்ணிடலாம். இல்ல இது ஃபர்ஸ்ட் டைம்னால கொஞ்சம் கஷ்டமா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குதா ஆண்டி? புரியுது, பட் ஆனா கஷ்டமா இருக்கிற மாதிரி இருக்கு, அதனால அதுதான் முதல்ல டிரான்சாக்ஷன் பார்த்தோன்னே என்ன ரெண்டு அக்கௌண்ட் அஃபெக்ட் ஆகுது அப்படின்றத பார்த்துட்டு அந்த ரெண்டு அக்கௌண்ட்டும் வந்து என்ன டைப் ஆஃப் அக்கௌண்ட் கீழே ஃபால் ஆகுதுன்றத கண்டுபிடிக்கணும். ஸோ அதனால தான் நேத்திக்கே நான் சொன்னேன் வந்துட்டு ஒரு இப்போ வந்து ஜஸ்ட் லைக் தட் வந்து ஒரு ஃபர்னிச்சர்னு கொடுக்குறாங்கன்னா ஸோ ஓகே இது வந்து ஒரு அசட்டு, இது வந்து ஒரு ரியல் அக்கௌண்ட் கீழே வரும் அப்படின்றத முதல்ல டைப் ஆஃப் அக்கௌண்ட்டை கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் தான் வந்து அதை டெபிட் பண்ணுவோமா கிரெடிட் பண்ணுவோமான்றது டிரான்சாக்ஷனை பொறுத்து உள்ள வருதா வெளில போகுதா, அவங்க நம்மளுக்கு ரிசீவர் ஆகுறாங்களா கிவர் ஆகுறாங்களா, இதெல்லாம் அதுக்கப்புறம் தான் நம்ம நெக்ஸ்ட் டெபிட் கிரெடிட் எல்லாம். ஃபர்ஸ்ட் வந்து அது என்ன டைப் ஆஃப் அக்கௌண்ட்ன்றத கண்டுபிடிக்கணும். யூஸ்வலா ஸ்டூடெண்ட்ஸா அதில் தான் தரோ பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட். ஓகேங்களா? இப்போ ஜஸ்ட் லைக் தட் என்ன பண்ணுவாங்க, ஏதாவது ஒரு யாரையாவது எழுப்பி வந்துட்டு இப்போ கேபிட்டல்ன்றது வந்து அது ஒரு அசட்டா லைபிலிட்டியா அது ஒரு எக்ஸ்பென்ஸா, ஓகேங்களா? ஸோ அது வந்து என்ன அக்கௌண்ட் கீழே வருது அப்படின்றத தரோ பண்ண வைப்பாங்க. இப்போ சேலரி அப்படின்னு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், முதல்ல அது என்ன டைப் ஆஃப் அக்கௌண்ட்னு கண்டுபிடிக்கணும். நீங்க பர்சனலா ரியலா நாமினலா எது கீழே வரும் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். சேலரின்றது என்னது, அது வந்து ஒரு எக்ஸ்பென்ஸ். ஓகேங்களா? ஸோ சேலரின்றது நாமினல் அக்கௌண்ட் கீழே வரும். ஓகேங்களா? முதல்ல நம்ம என்ன பண்ணோம்னா செட் ஆஃப் ஒரு இது மாதிரி எடுத்துக்கணும். வந்து இப்போ ஃபர்னிச்சரு ட்ரை பண்ணி பார்க்கறேன். ஓகேங்களா? மெஷின், இதுல பிராக்டிஸ் வந்துடும் நம்மளுக்கு. மிஷினரி, ஓகேங்களா? கேஷ், ஓகேங்களா? இதெல்லாம் என்ன அக்கௌண்ட் கீழே கேட்டகரைஸ் ஆகும், டிராயிங்ஸ், இன்ட்ரெஸ்ட், இந்த மாதிரி செட் ஆஃப் திங்ஸ் எல்லாம் வச்சுக்கோங்க. இப்போ நீங்க வந்துட்டு என்னென்ன அக்கௌண்ட் கீழே ஃபாலோ ஆகுதுன்றத நீங்க வந்து கண்டுபிடிக்க ஆரம்பிக்கணும். அண்ட் தென் வந்து பில்டிங், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி செட் ஆஃப் இதெல்லாம் வந்து வச்சுக்கணும். இதெல்லாம் இப்போ பேங்க்கு, இதெல்லாம் எது கீழே வரும், என்ன டைப் ஆஃப் அக்கௌண்ட் கீழே வரணும்ன்றத முதல்ல யோசிச்சுக்கணும். நம்ம எந்த விதமான அசட்டாக இருந்தாலும் அது கண்டிப்பாக வந்துட்டு ரியல் அக்கௌண்ட் கீழே தான் வரும். இப்போ இதுல கொடுத்தது எதெல்லாம் ரியல்னு பாத்தீங்கன்னா ஃபர்னிச்சர் வந்து ரியல் அக்கௌண்ட், அதுக்கப்புறம் வந்து மெஷினரி வந்து ரியல் அக்கௌண்ட், அது மாதிரி கண்டுபிடிக்க ஆரம்பிக்கணும். கேஷ் வந்துட்டு அது ஒரு அசெட், அதுவும் ரியல் அக்கௌண்ட். டிராயிங்ஸ் வந்து என்ன டைப் ஆஃப் அக்கௌண்ட், பர்சனலா ரியலா நாமினலா, மொத்தம் 3 அக்கௌண்ட் தான், பர்சனல் ரியல் நாமினல். டிராயிங்ஸ்ன்றது வந்துட்டு பர்சனல் அக்கௌண்ட் கீழே வரும். ஓகேங்களா? பர்சனல் அக்கௌண்ட் கீழே வரும் டிராயிங்ஸ்ன்றது. இப்ப அடுத்தது இன்ட்ரெஸ்ட், பர்சனலா ரியலா நாமினலான்னு யோசிக்கணும். இன்ட்ரெஸ்ட்ன்றது வந்துட்டு நாமினல் அக்கௌண்ட். நாமினல் அக்கௌண்ட்னா என்ன, எக்ஸ்பென்சஸ், லாசஸ், இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ் இன்க்ளூட் பண்றது. ஓகேங்களா? இன்ட்ரெஸ்ட்ன்றது அது பே பண்ணாலும் ரிசீவ் பண்ணாலும் அது வந்து நாமினல் அக்கௌண்ட் கீழே தான் வரும்.
அதனால அது நாமினல் அக்கௌண்ட் கீழே வரக்கூடிய ஆஸ்பெக்ட் அது. அது மாதிரி கமிஷனும் அதேதான். கமிஷன் எதர் பே பண்றோமோ இல்ல ரிசீவ் பண்றோமோ அதுவும் நாமினல் அக்கௌண்ட் கீழே தான் ஃபாலோ ஆகும். இந்த மாதிரி ஒரு முதல்ல வந்து ஒரு ஐட்டம் இருக்கு, அந்த ஐட்டம் வந்துட்டு பர்சனலா ரியலா நாமினலா மூணுத்துல எது கீழே வரும்ன்றதுல தரவாயிடணும். அப்புறம் அந்த டிரான்சாக்சனை பொறுத்து அதை டெபிட் பண்றோமா கிரெடிட் பண்றோமா என்ட்ரியா எப்படி எழுதுறோம் இதெல்லாம் நம்ம கத்துக்கணும். இப்ப வந்து பில்டிங் இருக்கு, அது வந்து பர்சனலா ரியலா நாமினலான்னு யோசிக்கணும். பில்டிங்ன்றது என்னது, அது ஒரு எக்ஸ்பென்ஸா இல்ல, அது ஒரு அசெட். ஓகேங்களா? சோ அதனால அசெட்னா வந்துட்டு ரியல் அக்கௌண்ட் கீழே வரும் அப்படின்றத கிளாசிஃபை பண்ண கத்துக்கணும். முதல்ல அக்கௌண்ட் என்ன அக்கௌண்ட் கீழே வரும் அப்படின்றத ஐடென்டிஃபை கிளாசிஃபை பண்ண கத்துக்கணும். ஓகேங்களா? சோ இப்ப பேங்க்னு இருக்கு, பேங்க்ன்றது வந்துட்டு இது வந்து ஒரு பர்சன் ஒரு ஃபர்மோட நேமோ இல்ல ஒரு பேங்கோட நேமோ பேங்கோ இந்த மாதிரி வந்தாலே அது வந்து பர்சனல் அக்கௌண்ட்னு அர்த்தம். எந்த ஃபர்மோடையோ இல்ல எந்த கம்பெனியோடையோ இல்ல பேங்கோடையோ நம்ம டீலிங் வச்சிருக்கோம், நம்மளோட டிரான்சாக்ஷன்ல அஃபெக்ட் ஆகுற மாதிரி தெரிஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து பர்சனல் அக்கௌண்ட் கீழே வரும். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் ஒரு 10 to 15 இதை ஐட்டம்ஸா வச்சுக்கணும். சோ முதல்ல அது வந்து எது எதுல வரும் எது எதுல வரும்ன்றத நம்ம மைண்ட் யோசிக்க ஆரம்பிக்கணும். இப்ப ஸ்டாக்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்டாக்ன்றது என்னது, நம்ம வாங்குற கூட்ஸ், நம்ம வச்சிருக்க கூட்ஸ், பிசினஸ்ல இருக்க கூட்ஸை தான் ஸ்டாக்னு சொல்லுவோம். சோ அந்த ஸ்டாக்ன்றது என்னது, அது எதிர்கீழே வரும் அப்படின்றத யோசிக்கணும். பர்சனலா ரியலா நாமினலான்னு. பர்சனல் அக்கௌண்ட்ல வெறும் பர்சனோட நேமு இல்ல ஒரு வந்து யார் கூட நம்ம டீலிங் வச்சிருக்கோமோ அந்த கம்பெனியோட நேமோ இல்ல அந்த பர்சனோட நேமோ இல்ல வந்துட்டு பேங்கோட நேமோ மட்டும் தான் பர்சனல்ல வரும். ரியல் அக்கௌண்ட்னா என்ன, அசெட் எல்லாம் ரியல் அக்கௌண்ட்ல தான் வரும். நாமினல் அக்கௌண்ட்னா என்ன, எக்ஸ்பென்சஸ் லாசஸ் இன்கம்ஸ் கெயின்ஸ் அது சம்பந்தப்பட்டது தான் வந்து நாமினல் அக்கௌண்ட்ல வரும். அப்ப இந்த ஸ்டாக்ன்றது எது கீழே வரும், முதல்ல இது என்னதுன்னு கண்டுபிடிக்கணும். இது வந்து ஒரு அசெட். ஓகேங்களா? சோ இந்த அசெட்னா அப்ப எதுல வரும் அப்படின்றத ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு தெரியணும். அது வந்து ஒரு ரியல் அக்கௌண்ட் கீழே வரும் அப்படின்றத கண்டுபிடிக்கணும். சோ இந்த மாதிரி ஒரு லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ் நம்ம வச்சுக்கணும். சோ என்ன மிஞ்சி போனா கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும் எல்லாத்துலயும். ஓகேங்களா? இப்ப பர்சனல் அக்கௌண்ட்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்ப எக்ஸ் லிமிடெட், ஒய் லிமிடெட், ஏபிசி லிமிடெட் அந்த மாதிரி யாரோடையாவது டீலிங் வச்சிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், இல்ல நான் எக்ஸுக்கு வித்தேன், ஒய் கிட்ட இருந்து வாங்கினேன், இந்த மாதிரி ஏதாவது இருந்தா டெட்டார் கிரெடிட்டார் பர்சனல் அக்கௌண்ட் கீழே வர போறாங்க. அதே மாதிரி பேங்கோட நம்ம பேங்க்ல டெபாசிட் பண்ணுவோம், பேங்க்ல இருந்து வித்ட்ரா பண்ணுவோம், அப்ப அவங்கலாம் பர்சனல் அக்கௌண்ட் கீழே வந்துருவாங்க. ரியல் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் என்னென்ன அசெட்ஸ் இருக்கோ அத்தனையும், என்ன நீங்க வாங்குறீங்களோ என்ன நீங்க விற்கிறீங்களோ என்ன பிசினஸ்குள்ள வருதோ என்ன பிசினஸை விட்டு வெளில போகுதோ எல்லா கைண்ட் ஆஃப் அசெட்ஸும் இந்த இடத்துல தான் வரப்போகுது. அது ஸ்டாக்கா இருக்கலாம், கேஷா இருக்கலாம், ஃபர்னிச்சரா இருக்கலாம், மிஷினரியா இருக்கலாம், பிளான்ட் அண்ட் மிஷினரி, இல்ல வந்து லேண்ட் அண்ட் பில்டிங்கா இருக்கலாம், எது வேணா இருக்கலாம், இல்ல குட்வில் பேட்டன்ட் ரைட் காப்பி ரைட்டாக இருக்கலாம், இன்டான்ஜிபிள் அசெட்ஸ் ஆகும். ஸோ எல்லாமே ரியல் அக்கௌண்ட் கீழே தான் வருது. ஓகேங்களா? அண்ட் தென் வந்துட்டு நாமினல் அக்கௌண்ட்னா இன்ட்ரெஸ்ட், கமிஷன், சேலரி இந்த மாதிரி எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வேஜஸ் இதெல்லாம் நாமினல் அக்கௌண்ட் கீழே வருது. ஏன்னா நம்ம பே பண்றோம் இல்லைன்னா ரிசீவ் பண்ண போறோம். ஓகேங்களா? அதனால அது நாமினல் அக்கௌண்ட் கீழே வருது. முதல்ல ஐடென்டிஃபை பண்ண கத்துக்கிட்டீங்கன்னா அண்ட் நெக்ஸ்ட் வந்து அதுக்கப்புறம் வந்து அது ஏன் டெபிட் பண்றோம் கிரெடிட் பண்றோம்ன்றத அக்கௌண்டிங் ரூல்ல வச்சு நம்ம மைண்ட்ல ஸ்ட்ரைக் ஆகணும். அதுக்கப்புறம் என்ட்ரி ஒர்க் அவுட் பண்ணணும். அதுக்காக தான் இது பேஸ் மாதிரி இந்த மாதிரி வந்து என்ன அக்கௌண்ட் இன்வால்வ் ஆயிருக்கு, என்ன நேச்சர் ஆஃப் அக்கௌண்ட், என்ன டைப்பு கீழே ஃபாலோ ஆகுது, ஏன் அதை டெபிட் பண்றோம் கிரெடிட் பண்றோம்ன்றதை இந்த இடத்துல காமிச்சிட்டு அப்புறம் அமௌண்ட் காலம்ல காமிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ புரிஞ்சுதுங்களா? ஸோ ஏதாவது ஐட்டம்ஸ் எடுத்து நம்ம ஃபெமிலியர் ஆகணும்னா நிறைய ஐட்டம்ஸ் இந்த மாதிரி எடுத்து நம்ம வந்து பார்க்கணும். ஓகேங்களா? நம்ம நிறைய வந்து எடுத்து பார்க்கும்போது இப்ப சேலரி வேஜஸ் இது எல்லாமே வந்துட்டு பாத்தீங்கன்னா வந்து எல்லாமே வந்து நாமினல் அக்கௌண்ட் கீழே ஃபாலோ ஆகும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி சில ஐட்டம்ஸ்லாம் எடுத்து வந்து நம்ம வந்து பார்க்கணும். பார்த்தோம்னா நம்மளுக்கு எது கீழே ஃபாலோ ஆகுதுன்னு மேக்ஸிமம் சில ஐட்டம்ஸ் மட்டும் தான் வந்து கிளாசிஃபை பண்ற மாதிரி இருக்கும் நம்மளுக்கு. ஸோ அது என்னென்ன மாதிரியான ஐட்டம்ஸ்ன்றதெல்லாம் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம்.
ஸோ நானே வந்துட்டு ஆக்சுவலா முன்னாடி வச்சுட்டு இருந்தேன். இப்போ அந்த ஃபைல் உங்களுக்கு அனுப்பியிருந்தேன்.